கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஒவ்வொரு வாரமும் ஆராதனை குறித்த பல சத்தியங்களை பல தேவனுடைய பிள்ளைகள் மூலம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனால் எது ஆராதனை அல்ல என்பது நாம் அதிகம் தியானித்திராத ஒன்று. குறிப்பாக நமது சபைகளில் இன்றைய இளைய தலைமுறையினர் எது வேத அடிப்படையிலான ஆராதனை என்பதை அறிந்திராமல் இன்றைய சமூக ஊடகங்களில் காணும் உணர்ச்சிகளை தூண்டும் ஆராதனை பாடல்களையும் வண்ண வண்ண புகை அலங்காரங்களுடன் கரங்களை உயர்த்தி சத்தமாகவும் மின்னணு டிஜிட்டல் இசைக்கருவிகளுடன் உச்ச ஸ்தாயியில் பாடல்களை பாடிடும் ஆராதனைகளையும் பார்வையாளர்களை உணர்ச்சி வசப்படுத்த எப்படி ஏற்ற இறக்கங்களுடன் பாட வேண்டும் என பிரத்யேகமாக பயிற்சி பெற்ற ஆராதனை வீரர்கள் என்ற பெயரில் நடத்தப்படும் லைவ் ஆராதனைகளை பார்த்து இதுதான் ஆராதனை என நினைத்து குழப்பிக் கொள்கின்றனர். நமது சபைகளில் அநேக இடங்களில் ஆராதனை முறை மெல்ல மாறி வருகிறதை காணும்போது ஆராதனையின் மகத்துவம், அதன் முக்கியத்துவம் வேறு திசையில் செல்கிறதோ என பயம் கலந்த ஆச்சரியம் மேலிடுகிறது. இந்த பகுதியிலே தற்போது உலகில் பெரும்பாலான பகுதிகளில் செய்து வரப்படும் 3 விதமான ஆராதனை முறைகளை பற்றி நாம் இன்று தியானிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களிலே வாயினால் அல்லது உதடுகளால் கனம் பண்ணுவதும் இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக இருப்பதும் ஆராதனை அல்ல எனவும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து ஆராதனை செய்வதும் ஆராதனை அல்ல எனவும் வாசி. இந்த வகை ஆராதனையை தான் இன்று பாடல் ஆராதனையாக உலகம் செய்து வருகிறது. கர்த்தரை பாடி ஆராதிப்பது வேறு, பாடல்களினால் ஆராதனை என்பது வேறு. இன்று சிங்கிங் வர்ஷிப் என்பது உலகின் மிக பிரபலமான ஆராதனை முறையாக மாறிவிட்டது. வெறும் பாடல்களை மணிக்கணக்கில் திரும்ப திரும்ப பாடுவதன் மூலம் உணர்வுகளை தட்டி எழுப்பி பார்வையாளர்களை பரவச நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த ஆராதனை ஒரு உளவியல் ரீதியான ஆராதனையாகும். ஏறக்குறைய கர்த்தரை ஆராதிப்பதற்கு பதில் பாடல்களை ஆராதிக்கும் நிலை வந்துவிட்டது. இன்றைய ஆராதனை பாடல்களில் சிறப்பான தாளகதி, கவர்ச்சியான வார்த்தைகள், ஆராதனை ஆராதனை என்று திரும்ப திரும்ப உச்ச ஸ்தாயியில் குரல் எழுப்புவது என்பது ஆராதனையாகிவிட்டது. பாடல் மற்றும் இசை என்பது உளவியல் வார்த்தைகளில் எமோஷனல் கான்டேஜியன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பாடல் பாடுபவர் என்ன உணர்வில் பாடுகிறாரோ அந்த உணர்வுகளை பார்வையாளர்களுக்கு கடத்தும் ஒரு வகை உளவியல் அம்சமாகும். இசையானது, அதாவது மியூசிக் தெரப்பி, மன நோய்களுக்கு பரிந்துரைக்கப்படும் அளவு அது வலிமை வாய்ந்தது. முந்தைய நூற்றாண்டுகளில் வெளிவந்த ஐசக் வாட்ஸ் அவர்கள் எழுதிய வென் ஐ சர்வே த ஒண்டரஸ் கிராஸ், ரெஜினால்டு ஹீபர் என்பவர் எழுதிய ஹோலி 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 த லார்ட் ஆல்மைட்டி, ஜான்சன் நியூட்டன் எழுதிய அமேசிங் கிரேஸ் போன்ற பாடல்கள் அனுபவங்களிலே பிறந்தவை. இன்றைய பாடல்கள் அவசரங்களிலே அல்லது அரங்கங்களிலே அல்லது இசைக்கருவிகளிலே பிறந்த ஆராதனை பாடல்களாக இருப்பதாலும் கர்த்தரை விட்டு தூரமாக நின்று கொண்டு வெறும் பாடல்களில் ஆராதனை ஆராதனை என்று கூறுவது வீண் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்த ஆராதனை முறை நடனத்தோடு கர்த்தரை ஆராதிப்பது. இன்றைய இளைய தலைமுறையினர் வெகுவாக விரும்பும் இந்த ஆராதனைக்கு அவர்கள் காட்டும் வேத வியாக்கியானம் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் நடனம் பண்ணினான் என்பதாகும். இந்த நடனம் ஹீப்ரு மொழியிலே கரார் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தைக்கு பொருள் நடனம் அல்ல, அது யூத கலாச்சாரத்தின் படியான ஒரு ஜாய்ஃபுல் மூவ்மெண்ட். மேலும் தாவீது நடனம் ஆடியதாக கூறப்படுவது எருசலேமின் வீதிகளில், கர்த்தருடைய ஆலயத்தில் அல்ல. இதே தாவீது தான் எழுதிய 29ஆம் சங்கீதத்தில் ஆராதனையை பற்றி அவர் கூறுகையில், கர்த்தருடைய நாமத்திற்கு உரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என குறிப்பிடுவதை காண முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு உரிய மகிமை என்பது நம்முடைய உடல் அசைவுகளையோ அல்லது அங்க அமைப்புகளையோ காட்டுவது அல்ல. ஆராதனையில் நடனம் இருக்குமாயின் பார்வையாளர்களின் கவனம் முழுவதும் கர்த்தரில் அல்ல, நடனத்திலே இருப்பதால் அது உண்மையான ஆராதனையாக இருக்காது. அது முற்றிலும் பயபக்தியுடன் கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி நாம் பணிய வேண்டிய இடமாகும். இப்படிப்பட்ட உணர்ச்சி ஆராதனை முறைகளில் நம் தலைமுறைகள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. இன்றைய உலகம் விரும்பும் ஆராதனை முறையில் மிக பிரபலமானது பிரைஸ் அண்ட் வர்ஷிப். நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி தெரிவித்து அதற்காக கர்த்தரை ஆராதிப்பது ஆகும். நமது சபைகளில் கூட சில இடங்களில் இந்த முறை துளிர்விட்டு வருகிறது. ஆராதனையில் கர்த்தரை துதிப்பது வேறு, நாம் பெற்ற நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் துதி வேறு. இரண்டுக்குமே ஆங்கில வேதத்தில் பிரைஸ் என்ற வார்த்தையும் சில இடங்களில் தேங்க்ஸ் கிவிங் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இந்த இரண்டையும் குழப்பிக் கொள்கிறோம். நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, துதி அதாவது நன்றி வேறு, ஆராதனை வேறு. ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துவது ஒன்றே ஆகும். ஜெரி பிரிட்ஜஸ் என்கின்ற தேவ மனிதர் இப்படியாக கூறுகிறார், worship is the specific act of ascribing God the glory, the majesty,
ஹானர் அண்ட் worthiness which are his. இதனை இவ்வாறு விளக்கலாம். ஏசாயா 6:3 சேராபீன்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இந்த இடத்தில் காணப்படும் சேராபீன்கள் வேதத்திலே வேறு எங்கும் காணப்படவில்லை. பொதுவாக கேருபீன்களுக்கு 4 செட்டைகள் உண்டு. இந்த சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் உண்டு. இந்த சேராபீன்கள் ஒருவேளை இவ்வாறாக ஆராதித்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, கேருபீன்களை விட சிறப்பான முறையில் எங்களுக்கு 6 செட்டைகள் தந்தீரே, நன்றி ஐயா. கேருபீன்களை வாசலிலே நிற்க வைத்து எங்களை மட்டும் உமது சமூகத்தில் நிற்க வைத்தீரே, நன்றி ஐயா என்று அவர்கள் பாடவில்லை. மாறாக அவர்கள் தங்களுக்கு சிறப்பு அல்லது பெருமை என்று கருதும் செட்டைகளை மடக்கி கொண்டு, தங்கள் அடையாளங்களான முகங்களை மறைத்து கொண்டு, தங்களது பெருமை அல்லது தங்களுக்கு வல்லமை என கருதப்படும் கால்களை மறைத்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவரது மகிமையால் நிறைந்திருக்கிறது என கூப்பிட்டு சொன்னார்கள் என வாசிக்கிறோம். இதுவே ஒரு ஆராதனை. நமது மேன்மையான சட்டைகளையும் நமது அடையாளமான முகங்களையும் நமது பெருமையான நமது கால்களையும் மறைத்து கர்த்தரை மாத்திரம் உயர்த்துவதே உண்மையான ஒரு ஆராதனையாக இருக்கும். எது ஆராதனை அல்ல என்று சில குறிப்புகளை நாம் சிந்தித்தோம். எது உண்மையான ஆராதனை என்பதனுடைய விளக்கத்தை ரோமர் 12:1 நாம் தெளிவாக வாசிக்கிறோம். கர்த்தரிடம் பெறுவது அல்ல, கர்த்தருக்கு கொடுப்பதுதான் ஆராதனை என்று. ஆராதனையை பற்றி ஒரு தேவ மனிதர் ஒரு அழகான சம்பவத்தின் மூலம் விளக்கினார். அந்த சம்பவத்தை நான் AI மூலம் உருவாக்கப்பட்ட படங்களின் மூலம் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். ஒரு அழகான கிராமத்தின் சாலை வழியாக நல்ல உடை அணிந்த ஒரு வாலிபன் அதன் வழியாக சென்று கொண்டிருக்கிறார். தனக்கே அறியாமல் அங்கு தோண்டப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உளையான சேர் என்கின்ற பள்ளத்திலே சிக்கிவிட்டார். அந்த பள்ளத்திலே விழுந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று பலமுறை முயற்சி செய்த பொழுது அவரது கால்கள் சேற்றிற்குள்ளாக புதையுண்டு கொண்டே சென்றது. அந்த நேரத்திலே அந்த வழியாக வந்த ஒரு மனிதர் தன்னுடைய விலையுயர்ந்த காரில் இருந்து இறங்கி இவரை வெளியிலிருந்து காப்பாற்றலாமா என்று இந்த பணக்கார மனிதர் யோசித்த பொழுது அது சாத்தியமாக தோன்றவில்லை. அந்த நேரத்திலே சற்றும் அவர் யோசிக்காமல் அந்த சேற்றிலே தானும் இறங்கி இந்த மனிதனை கரங்களை பிடித்து தூக்கி வெளியே கொண்டு வந்து தனது காரில் இருந்த தண்ணீரினாலே அவரை முழுவதுமாக கழுவி அவருக்கு இந்த விலையுயர்ந்த உடைகளை அவருடைய கையிலே கொடுத்து அவருடைய கரத்திலே சிறிது பணமும் அவருடைய அடையாள அட்டையை கொடுத்து, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அருகிலே தான் என்னுடைய வீடு இருக்கிறது, அங்கே நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம் என்று சொல்லி காரை எடுத்துக்கொண்டு செல்கிறார். இந்த பணக்கார மனிதனை பார்ப்பதற்காக 1 கிலோ ஆப்பிளும் 1 கிலோ ஆரஞ்சு பழங்களும் வாங்கி கொண்டு விசிட்டிங் கார்டையும் எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டை பார்க்க செல்கின்றார். அது உள்ளே பெரிய மாளிகை போல தோன்றியது. அந்த மனிதர் அளித்த விசிட்டிங் கார்டை அந்த பாதுகாவலரிடத்திலே காட்டுகிறார். பாதுகாவலர் அவரை உள்ளே அனுமதிக்கிறார். இவர் நினைத்து கொண்டார், தன்னை காப்பாற்றின மனிதர் இந்த மாளிகையிலே ஏதாவது ஒரு பொறுப்பிலே பணியாற்றுகிறார், அவரை பார்த்து நன்றி செலுத்தி வரலாம் என்று உள்ளே சென்றவருக்கு ஆச்சரியம் மேலிட்டது. காரணம் என்ன என்றால், அது ஒரு மிகப்பெரிய ஒரு விலையுயர்ந்த ஒரு மாளிகை. எங்கு பார்த்தாலும் வண்ண வண்ணமான விளக்குகள், அந்த சாப்பாட்டு மேஜையின் மேலே விலையுயர்ந்த பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயரமான படிக்கட்டுகளின் மேல் மாடியிலிருந்து ஒரு மனிதர் இறங்கி வந்தார். 2 பக்கமும் அவருடைய ஊழியர்கள் நின்று அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மனிதன் கையிலே வைத்திருக்கின்ற அந்த ஆப்பிளையும் ஆரஞ்சையும் வைத்துக்கொண்டு அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். இவருடைய சாப்பாட்டு மேஜையிலே எவ்வளவோ பழங்கள் இருக்கின்றது, இவருக்கு நான் எப்படி இந்த ஆப்பிளை கொடுத்து நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்க முடியும் என்று சொல்லி கையிலே வைத்திருக்கிற பையை கீழே போட்டுவிட்டு, இவ்வளவு பெரிய ஒரு மனிதர் அந்த சாக்கடையில் இறங்கி என்னை காப்பாற்றுவதற்கு என்ன அவசியம், உங்களுக்கு நான் என்ன நன்றி செல்வேன், நான் என்னையே நான் உங்களிடத்திலே நான் காணிக்கையாக படைக்கிறேன் என்று அவருடைய பாதத்திலே அவர் கீழே விழுந்ததை பார்க்க நேர்ந்தது. இவ்வளவு பெரிய விலையுயர்ந்த மதிப்புள்ள அந்த மனிதனுக்கு நாம் செலுத்தும் துதியோ அல்லது நன்றியோ என்பது வெறும் 1 கிலோ ஆப்பிள் போன்றது. இது ஆராதனை முறையை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. அவருடைய மேன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் அவருடைய மேன்மையான தன்மைகளை பார்த்து சிலாகிப்பதும் தான் ஒரு உண்மையான ஆராதனையாக இருக்க முடியும். உண்மையான ஆராதனை எது என்பது பற்றியும் எது ஆராதனை அல்ல என்பது பற்றியும் சில சத்தியங்களை அறிந்து கொண்டோம். தேவன் நம்முடைய ஆராதனையிலே மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்று மகிமைப்படுவதாக.